ஒரு அறிஞர் சொன்னார், புரட்சிவாதிகள் மத தலைவர்களாக ஆக முடியாது, மத தலைவர்கள் புரட்சியாளர்களாக ஆக முடியாது என்று சொன்னார். உண்மைதான். ஏனென்றால் புரட்சியாளர்களுக்குரிய தன்மைகள் வேறு, மத தலைவர்களுக்குரிய தன்மைகள் வேறு. மத தலைவர்கள் தத்துவங்கள் வேதாந்தங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். புரட்சியாளர்களும் அதிரடியாக சில மாற்றங்கள் நடைபெற்று ஆக வேண்டும் என்பதிலே துடிப்பாக இருப்பவர்கள் புரட்சியாளர்கள். மதவாதிகள் தனி மனித சீர்திருத்தத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார்கள். பொதுவான சீர்திருத்தத்தை பற்றி அதிகமாக அவர்கள் பேச மாட்டார்கள். மதவாதிகள் புற உணர்வுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், ஆன்மாவை பற்றி பேசுவது, இறப்பை பற்றி பேசுவது, இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசுவது, இப்படியே காலத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். அன்றாட வாழ்க்கையை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் இந்த கூற்றை பொய்யாக்கினார். மதவாதி ஆன்மீகவாதி புரட்சியாளராக மாற முடியும், புரட்சியாளன் ஆன்மீகவாதியாக மாற முடியும் என்ற கருத்தை நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். ஒரு புறத்திலே பார்த்தால் மிக பெரும் புரட்சியாளராக நமக்கு தெரிகிறார். நபிகள் நாயகம் ஒரு திருக்குறான் அறிமுகப்படுத்துகிற போது அப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறது. யாமருகும் பெருமாறும் பேர்நாமனின் முன்கர் எதிர்கள் முத்தைபாதி எவரி மாலையும் ஹபாயில எவவானும் மிஸ்ரஹும் வல்லாஹ் லத்தி காலத்தாலையும் அவர் நன்மையை ஏவுவார், தீமையிலிருந்து விலக்குவார், நல்லவற்றை ஆமானதாக ஆக்கி வைப்பார், கெட்டவற்றிலிருந்து நடத்தி விடுவார், உங்களை பிணைத்திருக்கின்ற விலங்குகளை ஒழிப்பார், உங்களை அழுத்திக் கொண்டிருக்கின்ற பாயங்களை அகற்றுவார் என்றுதான் திருமறை அவரை அறிமுகப்படுத்துகிறார். ஆக அடிமை விலங்கொடித்த அண்ணல் நபியாகத்தான் பெருமானாரை நாம் பார்க்கிறோம். தீமைகளுக்கு எதிராக விதித்தெழுவதாகத்தான் நாம் அவரை பார்க்கிறோம். அவர் நபியாவதற்கு முன்னரே இந்த பண்பு வருடத்திலே இருக்கிறது. நபியாவதற்கு முன்னரே ஒரு அமைப்பு உருவாக்கினார் மக்காவிலே, ஹில்ஃபுல் புதூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எதற்காக அமைப்பு உருவாக்கப்பட்டது தெரியுமா? மக்காவிலே இருந்து ஒருவர் சரக்குகளை விட்டால் வெளியூரில் இருந்து வந்தவன் வாங்கிக் கொண்ட மக்கத்து வாங்கி பணம் கொடுக்க மறுத்துவிட்டார். தெருவிலே மக்கள் தெருவை கூவி அழைகிறான், எனக்கு நீதி செய்வோர் யாரும் உண்டா, இந்த அநியாயத்தை தட்டி கேட்போர் எவரும் உண்டா என்று கேட்ட மாத்திரத்திலே இந்த சபையை உருவாக்கினார் நபிகள் நாயகம் அவர்கள். அநீதி இழைத்தவனுக்கு குரல் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சபைதான் ஹில்ஃபுல் புதூர். ஆனால் நபியாவதற்கு முன்னரே அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் மட்டுமல்ல, மக்களை பார்த்து சொன்னார், சிறந்த சமுதாயம் உலகத்திலே எந்த சமுதாயம் தெரியுமா? எது நன்மையை ஏறி தீமையை விளக்குகிறதோ அதுதான் சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் என்று சொன்னார். பலவீனமான மக்களை பாதுகாக்க வேண்டும். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக இறைவாரியை நீங்கள் போயிடுவதற்கு தயங்குவதே சூரத்து நிசாவிலே வருகின்ற வசனம். நன்மையை ஏவுங்கள், தீமையை விளக்குங்கள், தீமைகளை கட்டால் கலக்கால் நடுங்கள், நாவால் நடுங்கள், அதுவும் முடியாது போனால் மனத்தவர்களை விடுத்து ஒதுக்குங்கள். இப்படி எத்தனை கட்டளை இருக்கிற குர்ஆனிலே இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆக ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர் அவர் கொண்டு வந்த புரட்சி தத்துவத்தை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இறைவன் ஒருவன், மனித சமுதாயம் ஒன்று என்ற கோட்பாடுதான் அந்த புரட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையாக அமைந்திருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். ஆக இந்த உலகத்திற்கிலே அவர் நிகழ்த்திய சமூக மாற்றங்களிலே புரட்சிகளிலே மிகப்பெரிய புரட்சியாக நாம் சொல்ல வேண்டியது, மாற்றவர்கள் சொன்னதை போல சமத்துவத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் மனிதராக நாம் அவரை பார்க்கிறோம். உலகிலே எந்த தலைவனும் சாதிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்துவிட்டு போயிருக்கிறார். இஸ்லாம் வருவதற்கு
இனவெறி கொள்கையை நபிகள் நாயகம் போதிக்கிறது. ஒரு இனத்திற்கு எதிராக இன்னொரு இனத்தை ஏறி விடுவது என்ற ஒரு கொள்கையை போதிக்கிறது. மார்க்கம் அவர்கள் இஸ்லாத்தை தருவதற்கு முன்னால் அங்கே ஒரு வெள்ளையர்களுக்கு எதிரான பெரிய ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் சொல்லிய கருத்து, வெள்ளையர்களை நாம் வெறுக்க வேண்டும், அவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள், ஆகவே வெள்ளையர்களை டெபிட் என்று அழைத்துக் கொண்டிருந்தார். பின்னர் இஸ்லாத்தை ஏற்றார், மக்காவிற்கு சென்றார், ஹஜ் பயணத்தை செய்தார். அங்கேதான் அவருக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. இங்கே எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்த ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே அனைவரையும் இணைப்பதுதான் பிரச்சனைக்கு தீர்வை தவிர ஒருவரை ஒருவர் வெறுத்து செய்வது பிரச்சனைக்கு தீர்வல்ல என்ற ஒரு முடிவுக்கு வந்து பின்னர் தனது கருத்தை மாற்றிக்கொண்டு தனது பணியை துவங்கினார் என்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சமத்துவம் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கிய மிக பெரும் அருட்படை, அதை நபிகள் நாயகம் அவர்கள் செய்து காட்டியிருப்பதை இந்த மனித சமுதாயம் ஒருபோதும் மறக்கவே முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பேசுகிற போது சொன்னார், முஸ்லிம்களை நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்களெல்லாம் இன்று எந்த தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகாமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாங்களும் சுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த கொடுமையிலிருந்து விடுதலை இந்த மாற்றத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இதனை மற்றவர்களுக்கு சொல்லவும் மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டால் போதுமே, நீங்கள் முடங்கி இருக்கிறீர்களே, சரிதானா என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஆக இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த தீண்டாமை, நெருங்காமை, பார்க்காமை, பேசாமை இவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த இஸ்லாம் தான் காரணம் என்பதனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆக அந்த துறையிலே அவர் நிகழ்ச்சிய அந்த புரட்சி எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது. விவேகானந்தரையும் கவர்ந்திருக்கிறது, பெரியாரையும் கவர்ந்திருக்கிறது, அர்னால் ராயத்தையும் கவர்ந்திருக்கிறது. இந்த கருத்தை பற்றி சொல்லாத அறிஞர்களே உலகத்திலே. அதை போல பெண்களுக்கு அவர் கொடுத்த ஏற்றத்தை பற்றி நீங்க பார்த்து சொன்னார். இன்றைக்கு வரை கூட சாதிக்க முடியாமல் இருக்கின்ற இந்த பெண்களுக்கான சொத்துரிமை அன்றே வழங்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் எதிர்பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். Women is the legal entity of her own. ஒரு பெண் என்பது சட்ட ரீதியாக எல்லா உரிமைகளையும் பெற்றவள். அவள் தனித்தன்மை பெற்றவள். அவள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெற்றோரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கணவனை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட முறையிலே அவள் தனிப்பட்ட ஒரு மனுஷி, சட்ட ரீதியாக ஒரு மனுஷி என்ற கொள்கையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய நபிகள் நாயகம். விதவை திருமணம் இன்னும் கூட ஒரு பெரிய புரட்சியாக நாட்டிலே பேசப்படுகிறது. ஆனால் முஸ்லிம் சமுதாயங்களிலோ அது சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை உங்களாலே பார்க்க முடியும். இந்த நிலைமை ஏற்படுத்தியது யார்? அதே போல அரசியலிலே அவர் கொண்டு வந்த மாற்றங்கள், அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்த குல ஆட்சி முறை, ஒடுக்குமுறைகள் இவற்றை அகற்றி ஆலோசனைகள் அடிப்படையில் தான் அரசுகள் இயங்க வேண்டும். அம்ரஹும் சூரா பைனஹும், ஆலோசனை இன்றி ஆட்சிகளை நடத்தாதீர்கள். ஆனா இன்னைக்கு முஸ்லீம்கள் மோசமா நடந்துருக்காங்க, அது வேற விஷயம். முஸ்லீம் நாடுகளிலே ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு உலகத்திலே எங்களுடைய நாடுகளிலே ஜனநாயகம் அதிகமாக மறுக்கப்பட்ட நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் தான் என்பதை மிக வருத்தத்தோடு இந்த கூட்டத்திலே நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக மன்னராட்சி நடைபெறுகிற நாடுகளும் எதேச்சாதிகார ஆட்சி நடைபெறுகிற நாடுகளும் முஸ்லீம் நாடுகளாகத்தான் இருக்கு என்பதை வருத்தத்தோடு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் இதற்கு மாற்று கருத்தை கொடுத்தவர் நபிகள் நாயகம். கிரேக்கர்கள் அதை பற்றி பேசினார்கள் ஆரம்பத்தில். ஆனால் மிக நீண்ட இடைவெளி பின்னர் ஏற்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு அதை மீண்டும் உயிர்ப்பித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இவற்றை நாம் அனைவரும் அறிவோம். இங்கே வந்திருக்கின்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கும் நாம் அதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இவற்றை பற்றி நீங்கள் அதிகமாக ஆழமாக அறிவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பல அறிஞர்கள் இது பற்றி தமிழிலே நூல்கள் பல எழுதியிருக்கிறார்கள். இவற்றை நாம் அறிந்து கொண்டு ஏற்கனவே வைத்திருக்கின்ற நம்முடைய கருத்துக்களை எல்லாம் வெளியே அகற்றி வைத்துவிட்டு சிறந்த மனதோடு இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நபிகள் நாயகத்தை புகழ்வதிலேயே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள், பெருமை பாராட்டுவதிலேயே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இப்போது மாணவ நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். நீங்க பாதிக்கிறீங்க, அடிக்கடி நம்மிடத்திலே வருகிற கேள்வி இருந்தார். நீங்க சொல்றீங்க வட்டி இல்ல, இஸ்லாத்துல வாதத்திலே இல்ல, அது இல்ல, உங்க ஆடு கூட வாங்கிட்டீங்க சார். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இந்த கேள்விக்கு நம்மாலே சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. ஆக இஸ்லாத்தினுடைய பிரதிபலிப்புகளாக நீங்கள் மாறாத வரையில் இஸ்லாத்தை பற்றி எவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும் அது மக்களை சென்றடைய முடியாது. சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்கின்ற வரையில் இந்த கருத்துக்கள் மக்களை சென்று அடையாது. ஆக நபிகள் நாயகம் சொன்ன அந்த முன்மாதிரி பின்பற்றி நாமும் வாழ்ந்து மக்களுக்கு வழிகாட்டிகளாக வாழ்வதற்கு எல்லாம் இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எல்லா புகழும் இறைவன்.